என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் உள்ள தமிழ் மக்களுக்கும் மொழி தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இது அவர்களை தொட்டிருக்கின்றது. இதை பார்த்து பழகி பல்வேறுபட்ட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களையும் சிக்கல்களையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு அரவிந்த், டில்லி பாபு 13 வயசு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார்கள். முடிச்சூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். எஸ்பிஎஸ்சி விவேகானந்தர் பள்ளியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் ராஜகோபால் நிறைய குழந்தைகளை அங்கே இருந்து கூட்டி வந்திருக்கிறார்கள். அங்கே அந்த அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் கட்டாய பாடம். ராஜகோபால் பல பள்ளிகளில் பணி செய்து மக்களையெல்லாம் மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவில் கூட்டி சென்று மாணவர்களுக்கு வெற்றி பெற்று அவர்களுக்கு முதற் பரிசு வாங்கி கொடுத்து அந்த பள்ளிக்கும் நம் தமிழகத்திற்கும் நல்ல பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இப்பொழுது இந்த இருவர்களும் கர்ப்பாசனம் என்னும் கடினமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கர்ப்பாசனத்தை செய்யுங்கள். அப்படியே போட்டு பரவாயில்ல, செய். விஷ்டபிராகத்தை பேலன்ஸ் பண்ணி கையை பத்மாசனத்துக்குள் உள்ளே கொடுத்து காது கன்னம் வரைக்கும் கொண்டு வருவது என்பது கடினம்தான். வயிற்றில் உள்ள எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியது. காலங்களில் புஷ்பம் அவர்கள் ஆளாக இல்லாத குழந்தைகளுக்கு இந்த ஆசனம் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பெரிய மனுஷி ஆகக்கூடிய தன்மை கிடைக்கும். அது தவிர கர்ப்பப்பையில் தான் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் பெண்களுக்கு, அவைகளெல்லாம் நீக்கக்கூடிய முக்கியமான ஆசனம் பத்மாசனத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல, சுகாசனத்தில் கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் யாராவது பின்னால் நின்று கொண்டு அதிலே சாய வைத்து செய்யலாம், அல்லது சூர் ஓரமாக இருந்து கொண்டு செய்யலாம். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தனியாக செய்யக்கூடிய ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். பத்மாசனத்தில் ஆரம்ப காலத்தில் முடியாவிட்டால் ஒரு காலை மட்டும் போட்டு செய்யலாம், அல்லது சுகாசனத்தில் கூட இந்த ஆசனத்தை பழகலாம். பலன் எல்லாம் ஒன்றுதான். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு காலை மாற்றி போடுங்கள். பத்மாசனத்தை செய்யுங்கள். தொடை சற்று பெரிதாக உள்ள காலை நுழைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போக போக சரியாகிவிடும். கர்ப்பாசனம் வயிற்றில் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டக்கூடிய அற்புதமான ஆசனம். கர்ப்பத்தில் குழந்தைகள் இந்த நிலையில் தான் இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள்.
நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். நேராக வாருங்கள். திடீரென்று குடலில் விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. இவைகளெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்றே இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை லட்சக்கணக்கான ரூபாய்களை அள்ளி அள்ளி செலவு செய்தும் தீர்க்க முடியாத நிலை. எத்தனை ஆப்ரேஷன் தான் செய்வார்கள். ஆப்ரேஷன் செய்த 6 மாதத்தில் திரும்பவும் அதே நிலை. ஆகவே இவைகளுக்கெல்லாம் நாம் போகக்கூடாது, இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வயோதிகர்களானாலும் சரி, அல்லது இளைஞர்களானாலும் சரி, நடுத்தர வயதினரானாலும் சரி, முடிந்த ஆசனங்களை செய்யுங்கள். உங்களுக்கு நோய் வராது, உறுப்புகளில் எந்த நோயும் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடுமையான ஆசனங்களைத்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. முடிந்த ஆசனங்களை முடிந்த அளவு காலையிலும் மாலையிலும் செய்தாலே உங்களுக்கு நிறைவான நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.